வணக்கம் தோழி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஆஃப்டர் ஓவுலேஷன் நமக்கு ஏற்படுகின்ற அடிவயிற்று வலி. நிறைய தோழிகள் இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய கமெண்ட் பாக்ஸில் இந்த கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி வந்திருக்கு. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. ஆக்சுவலி இந்த மாதிரி வலி வர்றது ப்ரெக்னென்சிக்கான அறிகுறியா? ஓவுலேஷன் முடிஞ்ச உடனே எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தோழிகள் கேட்டிருந்தீங்க. அதுக்கு என்ன காரணம், இது எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத தொழில்கள் பண்ணிக்கோங்க. ப்ரெக்னென்சி தொடர்பான இது மாதிரியான இன்னும் நிறைய விஷயங்களை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம். பொதுவாகவே பெண்களுக்கு அடிவயிற்றில் வலி ஏற்படுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஆனால் அது நேரத்தோடு கூடிய காரணங்கள் ஏற்படலாம். அதாவது பீரியட்ஸ் டைமில் நமக்கு பெயின் இருக்கும், ஓவுலேஷன் டைமில் நமக்கு பெயின் இருக்கும், ஓவுலேஷன் முடிஞ்ச பிறகும் பெயின் இருக்கும், ஒருவேளை பீரியடுக்கு முன்னாடியும் நமக்கு பெயின் இருக்கும், அதே சமயத்தில் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் நமக்கு பெயின் இருக்கும். இதுவே பீரியட் டைமில் நமக்கு வரக்கூடிய வலி கருப்பை சுருங்கி விரியும். அந்த நேரத்தில் பீரியட் டைமில் அந்த பிளட் ஃப்ளோ சீராக இருக்கணும் அப்படின்றதுக்காக கருப்பை சுருங்கி விரியும் பொழுது நமக்கு பெயின்ங்கிறது வரும் பீரியட் டைமில். ஓவுலேஷன் டைமில் கருமுட்டை பையிலிருந்து ஒரே ஒரு கருமுட்டை வெடித்து வெளியே வர்றதுனால நமக்கு இந்த மாதிரி எறும்பு கடிச்ச மாதிரியோ அல்லது ஒரு சின்ன பின்னில் நமக்கு லேசாக குத்துன மாதிரியோ ரொம்ப மைல்டு பெயின் இருக்கும். இதுவே பீரியடுக்கு முன்னாடி ஒரு வேளை, அதாவது நமக்கு பீரியட் ஆக போகுது அப்படின்னாலும் நமக்கு இதே போல் பெயின் இருக்கலாம். இல்லை ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆக போகுது அப்படின்னும் பொழுது கருப்பை விரிவடைய தயாராகும். அதாவது கரு உண்டாயிடுச்சு இல்லையா, இப்போ கருப்பை அதோடைய வேலையை செய்யணுன்றதுக்காக அதோடைய தசைகள் விரிவடைய ஆரம்பிக்கும். இதனாலேயும் நமக்கு அடிவயிற்றில் வலி இருக்கும். ஆனால் ஓவுலேஷன் முடிஞ்ச பிறகு, ஓவுலேஷனுக்கும் கரெக்டாக அந்த பீரியட் டேட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த வலி, அதாவது ஓவுலேஷன் முடிஞ்ச ஓரிரு நாட்களில் ஏற்படுகின்ற வலி கர்ப்பத்தின் அறிகுறியாக கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. இதுக்கும் ப்ரெக்னென்சிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இந்த வலி எதனால் ஏற்பட்டிருக்கலாம்? இதுக்கு சில காரணங்கள் இருக்குது. என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ரீசன் பாடி ஹீட்டாக இருக்கலாம். ரொம்ப உடல் உஷ்ணமாயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அடிவயிறு வலி வரும். ஏன்னா நம்ம ஓவுலேஷனில் இணைந்திருப்போம். இதனால் கூட நமக்கு உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கலாம். சரியாக தண்ணி குடிக்காத பெண்களுக்கு இந்த அடிவயிற்று வலி அடிக்கடி வரலாம். ஒரு நாளைக்கு ஒரு 3 லிட்டர் தண்ணி கூட நான் குடிக்க மாட்டேங்க்கா அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களுக்கு நிச்சயமாக அடிவயிற்றில் வலி இருந்துக்கிட்டே இருக்கும். அடிக்கடி வந்து போகும். ஸோ நல்லா தண்ணி குடிங்க. உங்களுடைய யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் ஏற்படாத அளவுக்கு, நல்லா யூரின் பாஸ் பண்ணுற அளவுக்கு, மோஷன் ப்ராப்ளம் இல்லாத அளவுக்கு நல்லா தண்ணி குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக அடிவயிற்றில் வலி இருக்காது. ரெண்டாவது காரணம், நம்ம இன்டர்கோர்ஸ் பண்ணுறோம் இல்லையா, அதாவது ஓவுலேஷன் டைமில் இணைந்திருக்கோம் இல்லையா, இதனால் கூட சிலருக்கு அடிவயிற்றில் வலி இருக்கலாம். அதே போல் அடுத்த ரீசன் பார்த்திங்கன்னா, கருப்பை வாய் ரொம்ப பலகீனமாக இருக்குது, இல்லை கருப்பையே பலகீனமாக இருக்குது, கருப்பையை சுற்றி இருக்கக்கூடிய தசைகள்லாம் ரொம்ப பலகீனமாக இருக்குது அப்படின்னும் பொழுது அந்த பெண்களுக்கும் இந்த மாதிரி ஓவுலேஷன் முடிஞ்ச உடனே வலி வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு உளுந்து களியோ கஞ்சோ ரெகுலராக எடுத்துக்கிட்டு வரும்போது அந்த மசில்ஸ்லாம் நல்ல வலிமை அடையும். இது உங்களுடைய கருமுட்டை வளர்ச்சிக்கும் ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆகிறதுக்கும் அதே சமயத்தில் இந்த மாதிரி வலிகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். சும்மா மைல்டு பெயின் அடிக்கடி வந்து போகுது, ஓவுலேஷன் முடிஞ்சிருச்சு ஆனால் மைல்டு பெயின் வந்து போகுதுன்னா இது பிரச்சனை இல்லை. ஆனால் எப்போ நீங்கள் இதை ரொம்ப கவனமாக கவனிக்கணும், இது வேறு ஏதாவது தொந்தரவுக்கான அறிகுறியா அப்படிங்கிறத எப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான வலியோடு சேர்ந்து வருகின்ற வெள்ளைப்படுதல், அதே போல் துர்நாற்றத்தோடு வெளிப்படுகின்ற வெள்ளைப்படுதல், இது ரெண்டுமே ரொம்ப ஆபத்தானது. ஆஃப்டர் ஓவுலேஷன் ரொம்ப அடிவயிற்று வலியோடு சேர்ந்து உங்களுக்கு வெள்ளைப்படுதல் இருக்குது, வெள்ளைப்படுதலில் வாடையும் இருக்குது அப்படின்னும் பொழுது இது இன்ஃபெக்ஷன்ஸ்க்கான அறிகுறியாக இருக்கலாம். காமனாக இந்த மாதிரி தொந்தரவுகள் கண்டிப்பாக நிறைய பெண்களுக்கு ஏற்படலாம். ஏன்னா ஆஃப்டர் இன்டர்கோர்ஸ் நம்ம சரியாக உடலை சுத்தம் செய்யலை அப்படின்னும் பொழுது நமக்கு அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்பட்டு இந்த மாதிரி அடிவயிற்று வலியோடு சேர்ந்து வருகின்ற வெள்ளைப்படுதல் ஏற்படலாம். ஸோ இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகியிருந்தது அப்படின்னா அதிகப்படியான வாடையோட வெள்ளைப்படுதல் இருக்கும். இதனாலேயும் அடிவயிற்று வலி இருக்கும். வெள்ளைப்படுதல் ரொம்ப அதிகமாக இருக்கும் பொழுது வெந்தயத்தை நல்லா ஊற வச்சு அதை நீங்கள் அந்த வெந்தய வாட்டரோடு சேர்த்து எடுத்துக்கும் பொழுது வெள்ளைப்படுதல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். இளநீர் எடுத்துக்கிறது, தயிர் எடுத்துக்கிறது, வெள்ளரிக்காய் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கும் பொழுதும் வெள்ளைப்படுதலும் அடிவயிற்று வலியும் நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும். அடுத்த ரீசன் உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்குது, மலம் கழிக்கிறதுல பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் இந்த மாதிரி அடிவயிற்று வலி வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை இவ்வளோ நாள் இல்லாமல் திடீர்னு ஏதாச்சும் வெயிட் அதிகமாக தூக்கி இருக்கீங்க, இல்லை தள்ளி வச்சுருக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அடிவயிற்று வலி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது.
இப்போ ஒர்க்கிங் உமனா இருக்கீங்க. ரொம்ப நேரம் சீட்ல உட்கார வேண்டியதா இருக்கு அப்படின்னாலும், உங்களுக்கு பாடி ஹீட் ரொம்ப வந்து ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதனால கூட பெண்களுக்கு அடிவயிற்று வலி வரலாம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை உங்க சீட்லேருந்து எழுந்துக்கிறது, கொஞ்சம் தூரம் அப்படியே வாக் போயிட்டு வந்து மறுபடியும் உங்களுடைய வேலைகள வந்து தொடர்றது வந்து ஒரு நல்ல ரெமிடியா வந்து இருக்கும். இது எல்லாத்தையுமே விட ரொம்பவே முக்கியமா, உங்களுக்கு நீங்க ஒரு வேளை பிரெக்னன்ட்டா இருந்தீங்கன்னா, அதற்குண்டான வலி எந்த நாள்ல தொடங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவுலேஷன் முடிஞ்சு ஒரு ஒரு 7லிருந்து 12 நாட்களுக்கு மேல தான் வந்து அந்த வலி வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஏன்னா, ஒரு கருமுட்டை வெளிவந்து ஸ்பெர்மோட இணைஞ்சு ஒரு கரு உண்டாகி, கருப்பையில பிடிச்சு வளர்றதுக்கு, நல்லா ஸ்ட்ராங்கா இம்ப்ளான்ட் ஆகி வளர்றதுக்கு இத்தனை நாட்கள் வந்து எடுக்கும். இதுக்கப்புறம் அந்த பேபி இம்ப்ளான்ட் ஆனதுக்கு பிறகு உங்களுக்கு ஏற்படுகின்ற அந்த வலி எந்த நாள்ல தொடங்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்க ஓவுலேஷன் முடிஞ்சு 7வது நாளிலிருந்து 12வது நாட்கள் போல ஆகும். இது வந்து உங்களுடைய பீரியட் சைக்கிள பொறுத்து வேரி ஆகலாம். ரொம்ப ரெகுலர் பீரியட் இருக்கவங்க உங்க ஓவுலேஷன் முடிஞ்சு 10வது நாளே இந்த வலிய வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஒருவேளை நீங்க பிரெக்னன்ட்டா இருந்தீங்கன்னா, இந்த பிரெக்னன்சிக்கு உண்டான இந்த பெயினுக்கும், பீரியட்ஸ்க்கு உண்டான பெயினுக்குமே வித்தியாசம் இருக்கு. இப்ப நீங்க பிரெக்னன்ட்டா இருக்கீங்க அப்படின்னும் பொழுது, அதற்கான வலி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப தொடர்ச்சியாலாம் இருக்காது. சும்மா கொஞ்ச நேரம் இருந்திருக்கும். இன்னைக்கு ஈவினிங் வந்து வலிக்கிற மாதிரி இருந்திருக்கும். அடுத்த நாள் ஒண்ணுமே தெரியாது. அதுக்கு மறுநாள் வந்து லேசா வலிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒண்ணும் தெரியாது. இந்த மாதிரி ரொம்ப விட்டு விட்டு ஒரு நாள் இருக்கும், ஒரு நாள் இருக்காது. ரொம்ப மைல்டா இருக்கும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, பேக் பெயினோட சேர்ந்து வரும் சில பேருக்கு. இந்த பிரெக்னன்சி உண்டாயிருச்சு அப்படின்னா. இந்த வலி எதனால வருதுன்னு பார்த்தீங்கன்னா, கருப்பையில பேபி இம்ப்ளான்ட் ஆகும்பொழுது, கருப்பைக்கு தேவையான சிக்னல்ஸ வந்து மூளை வந்து அனுப்பிடும். அதாவது குழந்தை வரப்போகுது, அதனால வந்து உன்ன நீ விரிவடைய செய்றதுக்கு உன்னோட மசில்ஸ் எல்லாம் வந்து தளர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அந்த விரிவடைகிற ப்ராசஸ இந்த யூட்ரஸ் செய்யும் பொழுது நமக்கு வலி வந்து ஏற்படும். இதுவே வந்து உங்களுக்கு கருலாம் தங்கல, பீரியட்ஸ் தான் ஆகப்போகுது அப்படின்னா, அந்த வலி எப்போ தெரியும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உங்களுடைய பீரியட்ஸ் டேட் வர்றதுக்கு ஒரு 4, 5 நாட்களுக்கு முன்னாடியிலருந்து உங்களுக்கு அந்த பெயின் வந்து வரும். இந்த பெயின் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்கா இருக்கும். அதே போல கன்டினியூஸா இருக்கும். இப்போ பிரெக்னன்சிக்கு உண்டான பெயின் வந்து விட்டு விட்டு இருக்கும் இல்லையா? ஒரு நாள் இருக்கும், ஒரு நாள் இருக்காது. ரொம்ப மைல்டா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இல்லாம பீரியட் தான் வரப்போகுதுன்னா, ஸ்ட்ராங்காவே இருக்கும் வலி. கன்டினியூஸா இருக்கும். இப்போ இப்போ ஒரு 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 1 மணி நேரத்திற்கும் அந்த வலி வந்து 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 போற மாதிரி இருக்கும். நீங்க உட்காரும்போது வலிக்கிறது, இழுத்து பிடிச்ச மாதிரி வலிக்கிறது, இதெல்லாம் வந்து பிரெக்னன்சிக்கு உண்டான வலியா எடுத்துக்கலாம். நீங்க நார்மலா இருந்தா கூட வலிச்சுக்கிட்டே தான் இருக்கு அப்படின்னும்போது, இது பீரியட்ஸ் வர்றதுக்கான அறிகுறியா தான் நம்ம இத வந்து எடுத்துக்கணும். ஸோ பிரெக்னன்சிக்கும், பீரியட்ஸ்க்கும் உள்ள வலி வந்து தெரிஞ்சிருக்கும். எந்த நாள்ல தொடங்கியிருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இந்த வீடியோ மூலியமா தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பா இதுக்கப்புறம் அடிவயிற்று வலி வரும்போது நீங்க கன்ஃப்யூஸ் ஆகாதீங்க. பிரெக்னன்சிய பத்தி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. சில சமயத்துல ஸ்ட்ரெஸ்னாலே நமக்கு பிரெக்னன்சி தள்ளி போயிட்டே இருக்கும். ஸோ எதுவா இருந்தாலும் ரிலாக்ஸா ஹேண்டில் பண்ணுங்க. காமா இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க தோழி. அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி.